திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின் வாய் கிடந்தானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைகளம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போது அரிக்கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலர்ந்தேலோர் எம்பாவாய். பறவை வடிவுல வந்த அரக்கனோட வாய கிழிச்சு வதம் பண்றார் பெருமாள். பிறன் மனைவிய மேல ஆசைப்பட்ட ராவணனுடைய தலைய கொய்து எடுக்கிறார். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண அந்த பெருமாளுடைய புகழ பாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாமே நம்ம காமிச்சிருக்கிறோம். பறவை அந்த பக்கம் 10 தலை ராவணன், நடுவுல பெருமாள், தாமரை மலரோட ஒப்பிட்டு இருப்பாங்க. அதனால அந்த தாமரை விளக்குகள் எல்லாம் ஏத்தி இருக்கிறோம். ஒரு காலத்துல பறவை வடிவில வந்த பகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை கிருஷ்ணர் வதம் பண்ணி கொன்னார். பிறன் மனை நோக்காமை அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு 10 குறளே எழுதியிருக்கிறார். அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்பட்டதுனால ராவணனோட அந்த 10 தலையும் கொய்தி எடுத்தாராம் ராமபிரான். அதை விளக்குற விதமா பறவையும் ராவணனுடைய 10 தலையும் இந்த அலங்காரத்துல காமிச்சிருக்கிறோம். இந்த பாடல்ல ஒரு வரி வரும், போதாரி கண்ணினாய் அப்படின்னு. அதாவது போதாரி அப்படின்னு சொல்றது தாமரை போன்ற கண்களை உடையவளே அப்படின்னு அந்த பெண்ணை ஆண்டாள் வர்ணிச்சு கூப்பிடுறா. பெருமாளுடைய நாமம் சொல்ற எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆனா இந்த மார்கழியில நாம அத சொல்றது இன்னும் விசேஷம் இல்லையா? அதுக்கு முன்னாடி அவ்வளவு குளிர்ச்சியான அந்த தண்ணியில நாம நீந்தி குள்ள குளிர குடைந்தி நீர் ஆடாதே, இப்படி தூங்குறியே, அவ்வளவு சில்லுன்னு இருக்கிற தண்ணியில நாம போய் உள்ள குதிச்சு அந்த நீரையே விளக்கி போய் குளிக்கலாம், கிளம்பி வா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அழைக்கிறா. இப்படி அரக்கர்கள் எல்லாம் வதம் பண்ண பெருமாளை அவருடைய புகழ பாடிக்கிட்டே பாவை நோன்பு நோக்குற இடத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா நீ மட்டும் எழுந்திருக்காம இப்படி படுத்திருக்கியே, நான் உன்னை கூப்பிடாம நான் போக மாட்டேன், வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று. இப்படி ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்ற ஆண்டாள் கடைசியா சொல்றா, வருத்தமா திருட்டுத்தனம் பண்ணாத அப்படின்றா. அவ சொன்னது தோழிய மட்டும் நம்மளையும் தான். திருப்பாவை தானே, எப்ப வேணா படிச்சுக்கலாம், இப்பவே ஏன் படிக்கணும், இந்த வருஷம் விட்டுடலாம், அடுத்த வருஷம் நம்ம படிப்போம் அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணுது இல்லையா? அந்த எண்ணங்கள் எல்லாம் விட்டுருங்க. வயசானதுக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை. அதனாலதான் ஒரு குழந்தையோட குரல்ல நாம தினமும் திருப்பாவை கேட்கிறோம். ஒரு குழந்தை 7 வயசு இருக்கும் போது பாடின அந்த பாடல் தான் நாம தினமும் இந்த அலங்காரத்தோட கேட்கக்கூடிய குரல். நாமளும் ஆண்டாளோட பயணப்படுவோம், நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை விடுவோம், காலையில எழுந்து பெருமாளுடைய புகழ பாடலாம். இறை நாமம் நாம வாழ்க்கையில நமக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கும். மீண்டும் நாளை காலை பாசுரம் 14 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.